Very good, darling. என்ன சூப்பரா இருக்குல்ல? 1 மில்லியன் வீடு வாங்கி தந்திருக்காரு. சோலைகள் சூழ்ந்து பூக்கள் சூழ்ந்து எப்படி இருக்கு பாரு. இந்த வீடுகள்லாம் வந்து செம்மையா இருக்குல்ல? இதுக்கு வந்து மாடி கிடையாது. எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இப்போ நான் எதுக்கு இப்போ வீடுகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன்னா, இப்போ என் மகன் வந்து ப்ளூ பெல்ஸ் தான். அந்த ஃப்ளவர் தனி இதாக இருக்குதுல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. வாவ், அடிப்படியாக இருக்கு. இதுதான் எங்கள் லோக்கல் ஏரியா, நார்த்வுட் ஹெட் குவார்ட்டர்ஸ். நாங்கள் இருக்கிறது வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் மிலிட்ரி குவார்ட்டர்ஸ். மிலிட்ரி குவார்ட்டர்ஸ். சும்மாலாம் வந்து எங்களை தாக்க முடியாது, கேட்டிங்களா? ஆமா, அந்த ரஷ்யாக்காரன் தாக்கலாம் அப்படி இப்படி நினைப்பே இருக்கக்கூடாது. மிலிட்ரிக்கு பக்கத்துலயே எங்க வீடு, கேட்டிங்களா? அதாவது அப்படி பகலெல்லாம் வெயில் அடிச்சு நம்ம ஊர்ல சாயங்காலம் அப்படி ஒரு அந்த கோடை மழைக்காக அப்படி மேகம் மூடும்ல, அதே மாதிரிதான் இருக்குது. இப்போ பயங்கர வெயில், இருக்கவே முடியல இந்த லண்டன் மாநகரத்துல. அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் லேக் இருக்கான்னு போட்டா, எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு லேக் இருக்கு. இவ்வளவு மூர் பார்க் எஸ்டேட்டுக்குள்ள போறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சூப்பரான ஒரு பிரைவேட் ஸ்கூல் உண்டு. அந்த பிரைவேட் ஸ்கூலோட பேரு மர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல். இப்போ யாராவது பிரைவேட் ஸ்கூலுக்கு உங்க பிள்ளைங்களை அனுப்புன்னு மர்ச்சன்ட் டெய்லர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடைய பிள்ளைங்கள் எல்லாம் இங்கே படித்தாங்க. ரொம்ப நல்ல எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல ஸ்கூல். ஆனால் ஃபீஸும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும், கேட்டிங்களா? பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைவேட் ஸ்கூல். ப்ரைவேட் ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது இங்கே உள்ள ப்ரைவேட் ஸ்கூல். ஓகே, மர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல். இதை ஓடி போய் அங்கே ஒரு ரோட்டை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து போகிற இடம் ப்ரைவேட் இடம் தான். நமக்கு எந்த அளவுக்கு போக முடியும்னு தெரியல. செம்மையாக இருக்கு. இதில் 10ல் தான் போகணும். பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லேக்கு, அதனால நாங்கள் போகலை. இந்த ஸ்கூல்லே பாருங்கள், குதிரைகள்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓ, ஸ்கூல் மாதிரியே இல்லை, இது ஏதோ ஒரு ரிசார்ட் மாதிரி இருக்குது. இங்கே வந்தா படக்காரங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் அப்படி தான் இருக்கும், சரிங்களா? எல்லாம் நிறைய சைனாக்காரங்க தான் இருக்கு இங்கே. சைனா, ஜாப்பனீஸ் இவங்க தான் இங்கே படிக்கிறது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது இந்த ஸ்கூல்ல நம்ம அகஸ்டின் ஸ்கூலே அப்படிதான் இருந்துச்சு. இது சென்ட் டாம்ஸ் எப்படிதான் இருக்கும், நல்ல சூப்பரா இருக்கும். உள்ள போனா பயங்கரமா இருக்கும். என்ன நான் பெருமைக்காக சொல்லல, சென்ட் டாம்ஸ் அந்த ஸ்கூல் பயங்கரமா இருக்கும். சென்ட் டாமினிக்ஸ் அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த மலை மேல கச்சு. ஆனா உள்ள சுத்தி பார்க்க முடியாது இல்ல, உள்ள சுத்தி பார்க்க முடியாது. நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும்தான். நீங்க ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஸ்டூடெண்டோட பேரண்ட்டுக்கும் அப்பப்போ ஆக்சஸ் கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ வி ஆர் கோயிங் பேக். ஓகே, இப்போ இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஓகே, இங்கிலாந்துடைய சம்மர்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு, குளு 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 குளுன்னு இருக்குது, கேட்டிங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம எப்போவுமே வந்து குளிராக இருக்கும். இங்கே வரக்கூடியவங்களுக்காக சொல்கிறேன், எப்போவுமே இங்கே குளிராக இருக்கும், எப்போவுமே வந்து சோகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரிப்பட்ட சீசன்ஸும் நிறைய உண்டு. 4 சீசன்ஸும் மாறி மாறி வரும். அதனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அப்படி தானே? அந்த ஒரு நல்ல அந்த நாட்கள் போகிறது தெரியாது. அது வந்து இங்கே இங்கிலாண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லுவேன். அப்படி 4 சீசன்ஸ் ரொம்ப மாறி மாறி வந்தாலும் இந்த வின்டர் வந்து ரொம்ப காட்டமாலாம் இருக்கு. அது அப்படித்தானே? ரைட்டா லெஃப்டா தெரியலையே, எப்படி வேணாலும் போக. இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட இப்படி போங்க, இப்படி போய் பாருங்க. லெஃப்டா லண்டன் தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. இது என்ன சூப்பரான நாள், அட்டிப்படியான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, என் மக்களே, எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊரில் வந்து பல ஏரியாக்களை, எங்கள் வீட்டு பக்கம் பல ஏரியாக்களை உங்களுக்கு அடிச்சிருக்கேன். அதில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள இன்னொரு தெரு, கேட்டிங்களா? ஏற்கனவே நம்ம பல தெருக்களுக்கு போயிருக்கோம். இது வந்து இன்னொரு தெரு. இது கொஞ்சம் ஒரு பாஷான தெருன்னு சொல்லலாம். ஓகே, கொஞ்சம் வயசானவங்க இருக்கிற இடம், நல்லா அவங்க ரிட்டையர்டெல்லாம் ஆகி அப்படி செட்டில் ஆட்டு ஒரு வீட்டில் இருப்பாங்கல்ல, பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏரியா இது, கேட்டிங்க. அங்க பழைய நல்ல அழகான பழைய லேண்ட் ரோவர். இங்க பாத்தீங்கன்னா பழைய எக்ஸ்பென்சிவான கார்கள் அந்த காலத்துல இருந்திருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரிப்பட்ட கார்கள் அந்த ஏரியால இருக்கும். சோ என்னன்னு கேட்டீங்கன்னா, லைஃப் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு ஸ்டேஜும் வரும்போது அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கியூரியஸா இருக்கும், அப்படிதானே? சோ இப்ப பாருங்க, இங்க இருந்து இப்ப இந்த ஸ்ட்ரீட்லயே நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். அப்படியே அந்த நேரம் ஏத்தல பாருங்க எப்படி இருக்கு. இது இங்கிலாந்துல லேண்ட்ஸ்கேப் தான். எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? சூப்பரா இருக்குதுங்க.
தெரியுதா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேமராவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. லண்டனுக்கு வர்றதுக்கு பல வகையான வழிகள் இருக்குது. ஒரு வெளியில் ஒன்றிலே வேலை கிடச்சி வருவாங்க, இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க, வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வேலை தேடிட்டு இங்கே செட்டில் ஆகுவாங்க, இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்சு ஹஸ்பண்ட் கூட ஒய்ஃப் கூட வர்றவங்க இப்படி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்டத்தில் வந்து நம்ம எப்படியாவது நாட்டை விட்டு போய் நம்ம வந்து நம்ம லைஃப்பை நம்ம நல்லாக்கிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஒருத்தர் வருவாங்க. வரும்போது கல்யாணம் முடிஞ்சிட்டு ஓகே பிள்ளையெல்லாம் பிறந்து அதுக்கப்புறம் உள்ள லைஃப் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யாருமே நினச்சி பார்க்குறதில்ல. அப்புறம் லைஃப் போகும்போது தான் நமக்கு அது தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ தான் நம்ம அன்னைக்கு நம்ம முடிவெடுத்தது சரிதானா இல்லையான்னு ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஏக்கம் வரும். கதை அப்புறம் பேசுவாங்க. வீடுகளை பாரு. ஆமா, வீடு பத்தியா என்ன அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த வண்டி பத்தியா பழைய காலத்து வண்டி. அதான் சொல்றேன். இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ், ஒரு வகையான வீடுகள், நல்ல பெரிய வீடுகள். ஓகே, இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 3 குழந்தைங்க, 3 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க இருப்பாங்க. 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். அவங்க பேர குழந்தைங்களோட வருவாங்க. அவங்க வந்து யூனிவர்சிட்டி போயிருப்பாங்க. 1-2 பேர் கல்யாணம் முடிஞ்சு அவங்க வேற போயிருப்பாங்க. ஸோ எல்லாம் வந்து இந்த ஹாலிடே டைம் இப்படிலாம் வரும்போது இந்த வீடுகள்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை வாங்கினா அந்த வீடு வந்து அப்பா அம்மா காலத்துக்கு பிறகு பிள்ளைங்களுக்கு போகும், அப்படி தானே? ஆனால் இங்கே வந்து அப்படி டைரெக்டாலாம் போகாது, கேட்டிங்களா? இங்கே வந்து இன்ஹெரிட்டன்ட் டேக்ஸ் கொடுக்கணும், வில் எழுதி வைக்கணும். ஆமாம், வில் எழுதி வைக்கணும் முதல்ல. இந்த வீடு வந்து என் பிள்ளைங்களுக்கு தான் போகும், இந்த சொத்து என் பிள்ளைங்களுக்கு தான் போகணும், முதல்ல இது வில் எழுதி வைக்கணும். வில் எழுதி வைக்கட்டா கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஓகே, அப்படி வில் எழுதி வச்சாலுமே அதில் 40% வந்து யாருக்கு போகும்? கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டி தான் பிள்ளைங்க அந்த வீட்டை எடுக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட அளவு மணிக்கு மேலே. ஆனாலும் அது டாக்ஸை வந்து கம்மி பண்ணலாம். அதுக்கு பல விதமான முறைகள்லாம் உண்டு. நம்ம அந்த ஃபைனான்ஸ் ஆள்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஐடியா சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒன்று. எல்லாத்தையும் வாங்கி போடுறேன் அப்படின்னு. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வரனோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெண். இவங்களுக்கு வயது வந்து 29. ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழன். இவங்க வந்து MBA முடிச்சுட்டு HR பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டிவோர்ஸ் ஆனவங்க. ஸோ இவங்களை பற்றியான ஒரு முழு விவரங்களை அறிஞ்சுக்கணும், இல்லைன்னா இவங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 2025021296 அப்படிங்கிற அந்த நம்பரை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இவங்களுடைய முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்களை டைரக்டாவே நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரமா நல்ல மணமகன் வந்தடைய நம்முடைய பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடுலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அடிப்படையாக இருக்குது பாருங்க. இந்த ஸ்ட்ரீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே உள்ள பிளானிங் கமிஷன் வந்து ஒரு வீடு ஒரே மாதிரி, இன்னொரு வீடு இந்த மாதிரி. என் ஸ்டைலில் நான் கட்டுக்கிட்டேன், நான் நார்மல் ஸ்டைலில் கட்டுக்கேன், நான் கன்னியாரி ஸ்டைலில் கட்டுக்கேன், எனக்கு கட்ட முடியாது. ஆமாம், கலர் அடித்தோம், வேற கலரை மாற்றணும், அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக பெர்மிஷன் வாங்கணும், கேட்டிங்களா? அதுக்குன்னு பர்பஸ் இருக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரீட் நான் சொல்கிறது தப்பு இதுன்னா நீங்கள் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது வீடுகள் எல்லாம் ஒரே சைஸ். ஒரு சைஸு ஒன்று கொஞ்சம் சின்னதாக பெருசாக மாறுபடலாம், பட் அந்த அமைப்புகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, அப்படி தானே? 2 பக்கமும் அப்படி தான் இருக்குது. சூப்பர் கார் பார்க், பெரிய வீடுகள், ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீட்டெலாம். ஸோ நம்ம ஊர்லேருந்து வரும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு வரமாட்டோம். அந்தம்மா காசு சம்பாதிச்சம்மா நல்லா செட்டில் ஆனம்மா லைஃப்பில் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு இது வரும்போதும் நமக்கு வந்து அந்த காசு சம்பாதிச்சு செட்டில் ஆகும்போது எப்படி செட்டில் ஆக போகிறோம்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் அந்த பக்கம்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊரில் போய் செட்டில் ஆகுவாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே வந்து இது கிடையாது, என்னது சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியானால அவங்க ஊரில் போய் செட்டில் ஆகுவாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் ஊரில் சொத்துக்கள் வாங்கி போடுறது அதெல்லாம் வந்து இப்போ வாங்கி போடுவாங்க. நம்ம இந்த மாதிரி லண்டன், UK, USA இந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு வர நம்ம வந்து நமக்கு வந்து எப்படின்னா இங்கே வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிட்டிசன்ஷிப் எல்லாருக்கும் முறைப்படியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே வந்து வீடை வாங்கி போடுறோம். வீடை வாங்கி போட்டாலும் என் பிள்ளைகளுக்கு அது ஒரு ரேடியாக போய் சேர்ந்துடும் இந்த வீடு அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்க முடியும். இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் போக போக வரும். பட் இருந்தாலும் வந்து ஒரேடியாக வாடகைக்கு இந்த வீட்டை மாதம் கட்டுற காசை நம்ம வந்து இந்த மார்ட்கேஜுக்கு ஹவுசிங் லோனுக்கு கொடுக்கறது தான் என்னை பொறுத்தவரையில் வந்து என்னது ஒரு
வயசான ஒரு கண்டிப்பா அந்த ஒரு சின்ன வீட்டை வாங்கி போட்டாங்கன்னா ஒரு 55-60 வயசுல கொஞ்சம் இருக்கும்போது எல்லா கடன் எல்லாம் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி வாடகை இல்லாமல் இருக்கலாம். அது பிள்ளைங்களுக்கு போகும். அது ஒரு இது. இந்த பூவை பாருங்க, இந்த வீட்டில் செம்மையா இருக்குல்ல. இந்த தெருவே வந்து அட்டகாசமா இருக்குது. இல்லை நமக்கு வாக்கிங்க்கு காடுகள் அங்கங்க போனாலும் இப்படி ஸ்ட்ரீட்ல வாக் போனாலும் எவ்வளவு ஃபார் சேல் போட்டிருக்காங்க பாரு. சால்டஸ் ஒன்று ஃபார் சேல் போட்டிருக்காங்க. பாப்பமா எவ்வளவுன்னு இந்த வீடு ஃபார் சேல். எங்க போய் பாப்பா? இன்டர்நெட்ல போய் பாருங்க. டாக்ஸிக்காரர் ஓன் வீடு எப்படி இருக்கு பாருங்க. டாக்ஸிக்காரங்கெல்லாம் டாக்ஸி வச்சிருக்கவங்கலாம் நல்ல கஷ்டம் உங்களுக்கு. ஐயோ, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்ஸி தான், அவங்க அப்பா நம்ம ஏரியாவில் தான் இருக்காங்க. நம்ம ஏரியாவில் பயங்கர மில்லியன் கணக்கில் வீடு. அந்த வீட்டோட விலை பல மில்லியன். கொஞ்சம் மெதுவாக பேசுகிறதாண்ட அம்மா பேசுகிறதாங்க ஒரே சத்தமாக இருக்குது. சளபலா எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இந்த வீட்டை பற்றியா? இது பங்களோ நல்லா இருக்குது. சொல்லு, இந்த பங்களோ பற்றி சொல்ல. பங்களோங்கிறது இந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் பங்களோன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். இதுக்கு வந்து மாடி கிடையாது கேட்டிங்களா. சூப்பராக இருக்கும். ஒரே நிலையில் எல்லா ரூம்ஸும் அமைஞ்சு போகும். ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் இங்கே எப்படின்னா கொஞ்சம் வயசானவங்க மாடி ஏற முடியாத டைமில் இந்த மாதிரி பங்களா வீடுகளில் ஷிஃப்ட் பண்ணிக்குவாங்க. அது ஒரு நல்ல ஒரு இது தான். பாருங்கள், நான் சொல்கிறது பாருங்கள், அந்த ஒரு பங்களா தான் அதிலேருந்து மாறுபட்டு இருந்தது. எல்லா வீடுகளும் இந்த ஸ்ட்ரீட்டு முடியது வர இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்ட்ரீட்டு போன பிறகு காணிக்கிறேன். அங்கே வந்து வீடுகள் வேறுபடும் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த இதனுடைய இது. இங்கே பாருங்கள், அந்த புல்லெல்லாம் வெட்டி ரொம்ப அழகாக இருக்குது. அப்பா, அமிர்தமாக இருக்குது. இங்கே பாருங்க, இது இந்த பங்களோ டைப் வீடுகள் உள்ளால. சூப்பரா இருக்கு. போட்டோ எடுக்கலாம், செம்மையா இருக்கு. அப்படியா? பாருங்க, வயசானவங்கெல்லாம் எப்படி ஜோடியா போறாங்கன்னு. ஓ மை காட். ஸோ எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. எவ்வளோ அழகாக மெயின்டைன், ஒரு வீட்டு கார்டனை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அசத்தலாம். ஓகே, இப்போ அடுத்த தெரு வந்துட்டோம். அந்த தெருலேருந்து இன்னொரு அடுத்த தெரு, அதில் உள்ள வீடுகளில் உள்ள அமைப்புகள்லாம் பார்க்கலாம். சரி, இந்த வீட்டை உங்களுக்கு காணிச்சு முடியலை. என்ன தோட்டங்கள்லாம் அழகாக வச்சு, ஜாடிகள்லாம் வச்சு. ஆமாம், என்ன அருமையாக இருக்குப்பா. சரி, நம்ம நினைப்போம், ஐயோ இந்த ஊரில் வந்து வெயில் காலம் கம்மியாக தானே இருக்குது, இந்த டைமில் நம்ம இதுக்காக போட்டு இவ்வளோ உழைக்கணுமா? ஆனால் இங்கே உள்ளவங்களும் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. இந்த 4 மாதம் வெயில் காலம் இருக்கிறதுக்காக வருஷம் ஃபுல்லாக உழைப்பாங்க. சூப்பராக இருக்குது. வீட்டு கார்டன் எப்படி இருக்குன்னு பாரு, அருமையாக இருக்குல்ல. இதுக்கெல்லாம் மெனக்கடணும், சும்மா இல்லை. இங்கே பாரு, ரோஸ் அழகாக இருக்குது. ரோஸ் பட்டு விடலை, சூப்பராக இருக்கும். சரி, இந்த ஏரியாவில் உள்ள வீட்டை காணிங்க. பார்த்தீங்களா, இந்த ஏரியாஸ் இதானதும் இதில் உள்ள வீடுகளை பாருங்க எப்படி இருக்குன்னு. டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வேற அமைப்புகள் நிறைய ஃபார் சேல் போட்டிருக்குது. இந்த ஏரியா ரொம்ப நல்ல ஏரியா, வேணுங்கவங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் எதுக்கு இப்போ வீடுகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன்னா, இப்போ என் மகன் வந்து கூடிய சீக்கிரத்தில் யூனிவர்சிட்டி இன்னும் 2 வருஷத்தில் முடிச்சிருவான். அதுக்கப்புறம் வேலைகளுக்கு அப்படி போக வேண்டியது இருக்கும். நம்ம ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, ஃபார் சேல் போட்டிருக்கு இந்த வீடு. இவ்வளவு நேரம் அத்தனை சொல்லிட்டு கிடந்தேன். அப்ப நான் போர்டை காமிக்கிறேன். ஓகே, ஸோ வீடு வாங்குறது ஒரு பெரிய ஒரு வேலை தான் கேட்டிங்களா. அதனால நம்ம வந்து நாங்களாம் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். எங்களுக்கு முன்னால் எங்கள் குடும்பங்களோ யாருமே இங்கே கிடையாது. இப்போ எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வழிகாணிச்சு கொடுக்கணும். அதனால நம்ம பிள்ளைங்க, இப்போ நான் சொல்கிறது நம்ம என்ன மாதிரி வந்தவங்க எல்லா பிள்ளைங்களையும் தான் நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்த வந்து கண்டினியூஸாக சொல்ல முடியல. வீடுகள் அப்படி இருக்குது. இங்கே பாரு, ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு டிசைன். அங்கே பாரு, நான் என்ன செய்யறது? கேமராமேனா இதெல்லாம் சேம் பேட்டர்னா இருக்கு பாருங்க. அதுதான் இவர் என்னையே எடுக்க மாட்டேங்காரு. உடனே தான் எப்போ 24 மணி பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, இந்த டிசைன்ஸ் எல்லாம் சேம் பேட்டர்னா இருக்குது. இந்த கோடு கூட நடுவில் டிசைன் வச்சு இந்த பக்கம் ஒரு பேட்டர்ன், அந்த பக்கம் ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸாக வீடு இருக்கும். அப்போ நம்ம நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து இங்கே வந்து இப்போ ஒரு சிட்டிசன்ஷிப் ஆகிட்டோன்னா அடுத்த பிள்ளைங்க யூனிவர்சிட்டி போய் அவங்க ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு மாதிரி ஒரு கால் ஊந்திட்டாங்க, இனி அதை முடிக்க போகிறாங்க, அடுத்து வேலையை தேட போகிறாங்கன்னா அப்போமே வந்து அவங்களுக்கு மனசில் போட்டு வைக்க வேண்டியது, எடுத்ததுமே ஓடி பிடிச்சி ஒரு வீட்டை வாங்கி போட்டிருப்பா அப்படின்னு. ஏன்னா பின்னால
ஒரு வீட்டை வாங்கி போட்டு ஒரு 15 வருஷத்துல அவங்க ஒரு கடனை கட்டிட்டாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள கடனை கட்டிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 45-50 வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து லைஃப் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். அதனால் அந்த இதை வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நான் பல வீட்டை பார்க்கும்போது நான் அகஸ்டின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன், அப்பா ஒரு ஃப்ளாட் முதல்ல வந்து பிள்ளைங்க ஒரு பெரிய வீடெல்லாம் வந்து அவங்களுடைய சேலரி பொறுத்து தான் சூப்பராக இருக்கலாம். ஒரு ஃப்ளாட்னாலும் வாங்கி ப்ளூ பெல்ஸ் தான் ஒரு ஃப்ளாட்னாலும் வாங்கி போடுப்போம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால் அதை நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம குடிபெயர்ந்துட்டோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, இன்னொரு இதுக்கப்புறம் காணிக்கலாம், இன்னொரு வீடு போட்டிருக்கு, சர்ச்சில்ஸ் புஷி. நல்லா இருக்குல்ல? இந்த வீட்டுடைய விலை என்னன்னு பார்ப்போமா? இருங்க நம்ம பார்த்து சொல்கிறேன். இன்டர்நெட்டில் பார்த்து சொல்கிறோம் இது வீட்டோட விலை என்னன்னு. சர்ச்சில் விலையெல்லாம் பார்க்கும்போது இது எப்படின்னா இதுகள்லாம் 4 பெட்ரூம் வீடு இருக்கும். 745,000 போட்டிருக்குது. 750,000 கிட்ட. 750,000 எவ்வளவு இந்தியன் விலையில் எவ்வளவு? 750,000 ஒரு 9 கோடி 9 கோடி வரும். ஓகே, ஸோ 9 கோடி ஒரு 10 கோடி கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல சம்பளம் வாங்குறவங்களுக்கு, ஆவரேஜாக நல்ல சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த வீடு வந்து நல்ல வீடு, நல்ல பெரிய வீடுகள் கேட்டிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இங்கே உள்ளதுக்கும் அங்கே நம்ம உள்நாட்டு நம்ம பிறந்த ஊரில் வாழ்கிறதுக்கும் பிறந்த நாட்டில் வாழ்கிறதுக்கும் வேறு நாட்டில் உள்ள வாழுறதுக்குள்ள சாதகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்நாட்டில் தாய்நாட்டில் வாழ்கிறவங்கலாம் நினைப்பாங்க, ஓ நாங்கள்லாம் அங்கே சொந்தக்காரங்களோட இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் ஒன்றா வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. வாஸ்தவம் தான், அது வந்து உண்மை, அது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஒன்றுனா ஒரு சொல்லி இது பண்ணுறதுக்கு சித்தப்பா சித்தி அவங்களுக்குலாம் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த ஒரு டைமில் ஏதாவது நம்ம தாழ்ந்து கிடக்கும்போது நம்ம சொந்தக்காரங்கக்கிட்ட நம்ம வந்து பேசி நம்ம இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது ஒரு வாஸ்தவமான பேச்சு தான். ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டது, ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து போகிறது. குறிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கே ஒரு ஃபங்க்ஷனோ திருவிழா வச்சாலும் கடை வெட்டு அப்படி இப்படின்னா நிறைய மிஸ் பண்ணுறேன். அது வந்து உண்மைதான். ஸோ அது ஒரு இது. ஸோ ஆனால் வெளிநாட்டில் வாழும்போது இப்போ நான் சொன்னால அந்த டாக்ஸி எல்லாத்துக்கும் டேக்ஸ் கொடுக்குறாங்கன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம சரியும் போது நம்மளை தாங்கி கொள்றதுக்கு இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. மெடிக்கலி சரிஞ்சிட்டோம், நமக்கு வந்து முடியல, ஏதோ ஒரு நோய் நோய் வந்துருச்சுது, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியல அப்படிங்கும்போது நம்ம காசை பற்றியே கவலைப்பட வேண்டாம். இது நிஜம். NHS பற்றி எல்லாரும் பல கருத்துக்களை வச்சாலும் ஓகே, தலைவலிக்கு காய்ச்சலுக்கு வேண்டாம் அவங்கள பார்க்காம இருக்கலாம். மற்றபடி ஒரு கேன்சரோ இந்த மாதிரிப்பட்ட நோய்கள் வந்துடுச்சுது அப்படின்னா ஒற்றை காசு கூட கொடுக்காம வேர்ல்டு லெவல் ட்ரீட்மெண்ட்டில் நம்மளை தாங்கி கொள்றதுக்கு இங்கே வந்து சிஸ்டம் இருக்குது. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா 999 அடிச்சாச்சுன்னா வித்தின் 90 மினிட்ஸுக்குள்ள உங்களுக்கு ஸ்டெண்ட் உள்ள போட்டாகணும். அதான் அந்த நாட்டினுடைய சட்டம் கேட்டிங்களா? அப்படி நீங்கள் ஃபோன் அடித்து அவங்க 90 மினிட்ஸுக்குள்ள உங்களுக்கு அது நடக்கலைன்னா பெரிய ஃபைன் அந்த ஹாஸ்பிட்டல்ஸுக்கு, அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கெலாம். ஓகே, ஸோ அது இருக்கட்டும், அது வருது. அப்போ அந்த 90 மினிட்ஸ்க்குள்ள ஆம்புலன்ஸ் வரணும், கூட்டிகிட்டு போகணும், ஹாஸ்பிட்டலில் படிக்க வைக்கணும், ஸ்டெண்டை போடணும், அத்தனை 1.5 மணி நேரத்தில் நடக்கணும். அதான் வந்து உங்களோட சட்டம் கேட்டிங்களா? அது ஒரு சட்டம். இது இல்லாமல் கேட்டிங்கன்னா யாரும் அவங்க பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்கன்னா தமிழால் தான் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசாயிருச்சுது, எனக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு இப்போ இந்த மாதிரி மாடி உள்ள வீட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வயசாயிருச்சுது, ஏதோ கீழே விழுந்துட்டீங்க, ஏதோ ஒரு சர்ஜரி, ஒரு ஆப்ரேஷன். நம்ம வந்து அங்கே போய் ஆப்ரேஷன் மட்டும் பண்ண மாட்டாங்க. திரும்ப நீ வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் நீ வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு மாடிப்படி ஏறக்கூடாது அப்படின்லாம் ஒரு கண்டிஷன் வரும்போது அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு செட்டப் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த செட்டப் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு ரெஸ்பைட் கேர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேர் ஹோமில் கொண்டு வச்சு உங்களை அழகாக கவனிச்சுக்குவாங்க. அது 5 ஸ்டாரோட மேலே இருக்கும் கேட்டிங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நான் எல்டர்லி, நான் வந்து முடிஞ்சு போச்சு, எனக்கு முடியலை அப்படிங்கும்போது நர்சிங் ஹோம்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்துக்குவாங்க. அதனால்
நம்ம ஊரில் வந்து நம்ம நொடிஞ்சு போனால் நமக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க நம்மளை வந்து இது பண்ணிக்குவாங்க. இங்கே அப்படி இல்லை, கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. மெடிக்கல் சிஸ்டமாக இருக்கலாம், ஒரு சோஷியல் சிஸ்டமாக இருக்கலாம், சோஷியல் ஒர்க்கராக இருக்கலாம், அது என்ன மாதிரியான ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் சரி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ நம்ம நினைப்போம் என்னடா தூக்கி கொடுக்குறோம் இந்த டேக்ஸு இதெல்லாம் அப்படின்னு. ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு ஆளுக்கு வந்து இது பயன்பட்டுட்டு தான் இருக்கும். அப்புறம் சிலர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கூடயே போகிறாங்களே, கேர் அசிஸ்டன்ட்டு, அது யாருக்கெல்லாம்? அவங்களுக்கு கேர்எஸ் கொடுப்பாங்க. ஒன்றுமே முடியாதவங்களுக்கு, ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டாங்க, எழும்பி அவங்களால பக்கவாதம் முடங்கிட்டாங்க, அவங்களுக்கு எழும்பி அவங்களால எதுவும் பண்ண முடியாது, கூட பார்த்துட்டு இருக்கிற அவங்களும் ஹெல்டலி, அவங்களுக்கும் பெருசாக அவங்களால கவனிக்க முடியாதுன்னா கேர்எஸ். இந்த கேர்எஸ் வந்து வீட்டுக்கு ஒரு 3 தடவை போவாங்க, இல்லை வாரத்துக்கு 3 தடவை, டிபெண்ட்ஸ் நம்மளுடைய எபிலிட்டியை பொறுத்து அசஸ் பண்ணி அதை அனுப்புவாங்க. அது மாதிரி நிறைய 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 சிஸ்டம்லாம் இந்த இதில் இருக்குது ரைட்டுங்களா. இது வந்து நீங்கள் வந்து மாதந்தோறும் டேக்ஸ் கட்டினா தான் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. கட்டாமல் இருந்தாலுமே எனக்கு வேலையே இல்லை, நான் டேக்ஸே கட்டினதில்லை அப்படின்னாலுமே நம்ம தாழ்ந்து போகும்போது நம்மளை வந்து தூக்கி விடுறதுக்கு இந்த சிஸ்டம் இந்த நாட்டில் இருக்குது. எனக்கு மற்ற நாடுகளை பற்றி எனக்கு தெரியறதில்ல, யூகே பற்றி. ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, இந்த மரம் அழகாக இருக்குல்ல, இதிலே உட்காந்துருந்தா நல்லா இருக்கும். வானுயர்ந்த சோலையில் வந்துட்டாரு, நீ நடந்த பாதை எல்லாம் அது பாட்டு இருக்குல்ல, எனக்கு இந்த லொக்கேஷனை பார்த்தா அந்த பாட்டு வரும். இது வானுயர்ந்த சோலை இல்லை, சோலை போலதான் இருக்குது, ஸ்ட்ரீட்டு தான் பாரு, ஸ்ட்ரீட் இது ஸ்ட்ரீட் போலவா இருக்குது, சோலைகள் சூழ்ந்து பூக்கள் சூழ்ந்து எப்படி இருக்கு பாரு, செம்மையா இருக்குல்ல, சூப்பரா இருக்குது. இந்த இது கொஞ்சம் ஒரு காலனி போல, என்ன அந்த நாய் இதை வந்து எடுங்க, நாய் அது காமிப்போம், திருப்பி காமிப்போம். இதெல்லாம் நான் பல தடவை உங்ககிட்ட காணிச்சதுதான், திரும்ப நான் காணிக்கேன். ஏன்னா புதுசாக சேர்ந்தவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா? ஆமாம், ஃபாலோவர்ஸ்க்கு. ஆங்காங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் இல்லைனா ஒரு 2 ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டாகுக்கு வேஸ்ட், அதாவது நாய் ஆயிருந்துட்டு போகும் இல்லையா, அதை வந்து நம்மளே அந்த ஓனரே அதை தூக்கி இதுக்குள்ளே போடணும். இப்படிலாம் வச்சு இதை வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்களா. ஏன் இந்த இடமெல்லாம் வந்து இவ்வளவு நீட்டாக இவ்வளவு இதாக இருக்குன்னா, கவர்மெண்ட் வைக்கிறது மட்டும் இல்லை, மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் இது வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே சின்ன பூங்கா, பிள்ளைங்களாம் விளையாடுறதுக்கு. ஆமாம், ஒரு வயசானவங்க ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த நாட்டை பொறுத்தவரை என்னன்னா அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த என்னென்ன இருக்குதோ அதை வந்து இவங்க அனுபவிப்பாங்க. யங்ஸ்டர்ஸா போங்கடா பார்ட்டி, கிளப்பிங், பப்பிங் இந்த மாதிரி போகிறது, அது கொஞ்சம் மெச்சூர் ஆகி கல்யாணம்லாம் முடிஞ்சு குழந்தைங்கள்லாம் வந்துருச்சுன்னா குழந்தைங்களை பல இதுக்கு அது என்னது பல ஆக்டிவிட்டீஸ்க்கு அனுப்புறது. ஹார்டிகல்ச்சரல் சொசைட்டி, இங்கே ஒரு அமைப்பே இருக்கு, அங்கே ஒரு அமைப்பு, சவுத் டாக்ஸி ஹார்டிகல்ச்சர் சொசைட்டி. சூப்பராக இருக்கு பாரு. ஏன்னா இந்த ஊர் சவுத் டாக்ஸி நாங்கள் இருக்க ஊர் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஐடியாவெல்லாம் கேட்கலாம், ஏதாச்சும் சந்தேகம்னா பூச்சி வந்துச்சுன்னா என்ன சம்திங் ஏதோ பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர் வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஊர் சவுத் டாக்ஸி வந்து ஃபுல் ஆஃப் 3 ரிவர்ஸ் கவுண்டி. அதனால செடிகளினுடைய அட்டகாசம் தாங்க, அட்டகாசம். அங்க பாருங்க, அந்த அட்டகாசத்தை பாருங்க, அந்த வீட்டுல பாருங்க, வீட்டுல அந்த அட்டகாசம் என்ன அட்டகாசம் அப்பா, என்ன சூப்பரா இருக்குல்ல. இதை பாருங்க, அது என்ன ஃப்ளவர்னு தெரியலையே, அவ்வளோ அழகா இருக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ். ஸோ அது என்ன சொல்ல வந்தேன், இந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் அவங்க வந்து நல்லா ரசித்து அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க வருவாங்க. பிள்ளைங்க வந்தால் அந்த பிள்ளைங்களை வளர்த்துறது அது ரொம்ப நல்லா வளர்ப்பாங்க. அது ஸ்விம்மிங் கிளாஸுக்கான நம்ம ஊர்லேருந்து எல்லா கிளாஸுக்கெல்லாம் போடுறாங்க. பட் இங்கே வந்து காசே இல்லாட்டாலும் ஆர்டினரியான ஒரு சம்பளத்தில் மினிமம் வேஜஸில் இருக்கிறவங்க கூட அது வந்து தவறாமல் செஞ்சுருவாங்க அந்த பிள்ளைங்களுடைய காரியத்தில், கேட்டிங்களா. ஸோ அது ஒரு இது. அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஏஜ், அதுக்கப்புறம் அந்த வயசான காலத்தில் வயசானவங்கெல்லாம் ஃபுல்லாக இங்கே வந்து சோஷியல் சர்வீஸ் ப்ளஸ் அவங்க வீட்டில் ஒரு சின்ன கார்டன் இருக்கும், அந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறது, இதிலெல்லாம் பெரிய நல்லா வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. பிடிச்சா அப்புறம் வந்து சில பேருக்கு ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் வெளிநாட்டை பற்றி, அங்கே குடும்பங்கள் இல்லை, குடும்ப வாழ்க்கை இல்லைன்ட்டு. அது வந்து அந்த காலத்தில் இந்த சினிமாக்கள் அந்த மாதிரி ஆட்கள் சொல்லி உண்டாக்குறது. நாங்கள் வந்து 23 வருஷம் ஆகுது. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, சர்ச் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குடும்பங்கள், நாங்கள் ஏகப்பட்ட குடும்பங்களே
பார்த்துருக்குறோம், குடும்பம் இல்லாமல் இருக்கிறவங்களையும் பார்த்துருக்குறோம். எங்கே என்ன வீடு என்ன ஃப்ளவர்ஸ் பாருங்க, அது தனி அந்த ஃப்ளவர் தனி இதாக இருக்குதுல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. வெரி நைஸ். அது வந்து இல்லை, நான் எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, இந்த குடும்பம் முந்தா நாள் ரஜினிகாந்த் பேசியிருக்காரு, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஐரோப்பிய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணாதீங்க, வெளிநாட்டு வாழ்க்கையை, அங்கெல்லாம் மோசமான வாழ்க்கைன்னு ஒரு அதை பற்றி நிறைய வீடியோக்களை இப்போ போயிட்டு. ரஜினிகாந்துக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவருக்கு படம் நடிக்க தெரியும், படத்தை பற்றி தெரியும், ஐரோப்பிய வாழ்க்கையை பற்றி அவருக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அவர் இங்கே வாழ்ந்ததில்லை, வந்திருப்பாரு, ஒரு ஹாலிடேக்கு வந்திருப்பாரு, அவ்வளோதான். அதனால வந்து அதை வந்து நம்ம அதை பெருசா அவர் சொன்ன அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லலாம். இது வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும். இது வந்து நான் இப்படிலாம் கருத்து சொல்றதுனால நம்ம ஊர்ல உள்ளது மோசம், இங்க உள்ளது சொல்லல, அப்படி யாருமே நினைக்க கூடாது. ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஆமா ஆமா அவங்க அவங்களுடைய கல்ச்சர். இப்போ அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு அதுபடியான ஒரு கல்ச்சர் இருக்கும். அவங்கவுங்களுக்கு அந்தந்த கல்ச்சரும் அவங்கவுங்களுடைய இதுவும் சூட் ஆகும். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறோம்னா அந்த கொஞ்சம் பிளண்ட் ஆகி இருக்கணும் அந்த கல்ச்சரோட. அப்போ தான் கொஞ்சம் லைஃப் ஈஸியாக இருக்கும். ரஜினிகாந்தை விடுங்க, ரஜினிகாந்துக்கு வயசாகி போச்சு. ஆமாம், தலைவர் ரஜினிகாந்துக்கு வயசாகி போச்சு. சாரி ரஜினி ரசிகர்கள், நானும் ரஜினி ரசிகன், தீவிர ரசிகன், தீவிர ரசிகர். நான் வந்து தளபதி படம் இப்போ கூட எனக்கு ரஜினி படத்தை பார்த்தோம்னா நான் வந்து தீவிர ரசிகர். அதிகமான ரஜினி படம் பார்த்து, தளபதி படம், அப்புறம் படங்கள்லாம். ஆனாலும் தலைவரே, ரஜினிகாந்த் தலைவரே, கொஞ்சம் பேசும்போது பார்த்து பேசு. அப்படி இல்லை, இவர் பயந்துட்டாரு. எல்லாரும் தெரியாம வச்சிருவாங்க. மேலே ஒரு சரக்கு தூக்கி விட்டாலும் கீழே கரெக்டாக சொல்லி பேலன்ஸ் பண்ண வாழ்க்கையில கற்றுக்கணும். என்ன பாருங்க, நாங்கள் வீடியோ இருக்கிறத பற்றி தலைவர் அந்த வீட்டுக்காரு ஜாலியாக ஃபன்னாக இருக்கீங்களே, ஹாய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றாரு. செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கு. அது பூக்களின் தேசம் இல்லை பாரு, இங்கே பாருங்க, இந்த பூ இது நம்ம வீட்டில் இருக்குல்ல, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூ இல்லை, செம்மையாக இருக்குல்ல. ஆனால் இதில் ஒரு ஹனி ஸ்மெல் வருது, ஹனி ஸ்மெல் வருது. அப்படியா? ஓகே, அங்கே பாருங்க, அடுத்த ஸ்ட்ரீட் ஏற்று அப்படி மரங்கள், அந்த குன்றுகள் எப்படி தெரியுது இல்லை லொக்கேஷன். ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த சைடு. உண்மையிலே நீங்கள் வந்து நாங்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ரிசார்ட்டில் இருந்தால் அப்படி இருக்குது இந்த ஏரியாவில். ஈவினிங் அப்படியே ரிசார்ட்டில் நடந்து வருவோம்ல, அப்படி அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ரிசார்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே வந்து அப்படி எங்கள் வீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட் ஒரு 2-3 மினிட்ஸில் வர ஸ்ட்ரீட்டு. சூப்பராக இருக்கலாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த வீடு கொஞ்சம் ஹாரர் ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த வீடு கொஞ்சம் பேய் வீடு மாதிரி இருக்குதாமா. அது ஆமாம், ஐயாப்பா ராத்திரியெல்லாம் வந்தால் கொஞ்சம் பேய் வீடு மாதிரி தான் இருக்கும். அது அப்படி தானே? அது 7-8 பெட்ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸ் விதவிதமான ஃப்ளவர்ஸ். ஐயோ, இந்த வீட்டு கார்டன் பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தியானாசிரமம் போல இருக்கு. ஆமாம், தியானாசிரமம். இவருக்கு எல்லா இடத்துல போனாலும் தியானம் தான் செய்யணும். சாமியார் தப்பி தவறி கல்யாணம் முடிச்சிட்டாரு. நல்ல தேன், அதான் அந்த தேன், தேனுடைய மனம் இந்த ஒரு. ஆமாம், அதான் பாருங்க, தேன் குடிக்கிற பாருங்க எப்படி எடுக்குது பார்த்தியா தேன், ஒரு ஃப்ளவர்ஸ்லையா போய் எடுக்குது. டொனேஷனுக்கு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி டொனேஷன் பண்ணுறவங்க வந்து டொனேஷன் வாங்குறவங்க, அதாவது ட்ரஸ்ட்டு, அது வந்து ஃபுட் பேங்க் அந்த வீடியோ போட்டேன். நிறைய பேர் வந்து அது ரொம்ப ரொம்ப இதாக அதை பற்றி பேசியிருந்தீங்க, எனக்கு நிறைய மெசேஜஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி கவர்லாம் போட்டுட்டு போவாங்க. இதில் வந்து உங்களுக்கு மிந்து போன துணி இருந்ததுன்னா இதை நீங்கள் போட்டு வைங்கன்னு. ஸோ இதை துணி ஷூஸு இந்த மாதிரி எது வேணாலும் அது எழுதியிருக்கும் நம்ம என்ன வைக்கலான்னு. ஸோ அது வந்து அதனால் இந்த ஊர்களெல்லாம் வந்து ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்கள் எல்லாருமே இப்படி தான் நல்லா துவைச்சி எடுத்து நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி அது பேக்கில் வச்சுட்டோன்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், வாலண்டரி ஆர்கனைசேஷன் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது. இங்கே வந்து டொனேஷன் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது இதெல்லாம் லைஃபினுடைய ஒரு பார்ட்டுங்க. மக்கள் அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம வீடியோக்கள் போடும்போது சில ஆட்களுக்கு இதெல்லாம் தெரியுறது இல்லை. இந்த ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக.
லொகேஷன் எப்படி இருக்கு பாரு, பயங்கர லொகேஷனாக இருக்குல்ல. அப்படி அந்த வானம் அங்கே பாருங்க, இயற்கையை பாருங்க, பச்சை பசேர்னு எல்லாம். மலையும் மலை சார்ந்த இடம்னு சொல்லுவோம், இலக்கியத்தில் படிப்போம்ல, அந்த மலையும் மலை சார்ந்த இடத்துல வீடுகள் பொதியப்பட்டுள்ளன. ஓகே அப்பா இப்பா இவர் வர்ணனை. ஓகே, இப்படிதான் வந்து இன்னைக்கு எங்களுடைய வீடு ஹண்டிங் நடந்தது. யூகேல பல நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் மாறுபடும் வீடு. இப்போ என் பையனுடைய வயசில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போவுமே வந்து பிள்ளைங்களுக்கு மனசில் ஒரு வேலை கிடச்சதும் ஃபஸ்ட்டு ஒரு வீடு வாங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்கிற மாதிரி ஒரு தாட்டை போட்டு இருந்தானா அவங்களுக்கு அது மனசில் பெஞ்சு அவங்களும் அது பண்ணுவாங்கங்கிறதா என்னுடைய இது. நல்ல கல்யாணத்துக்கு சொல்லிகிட்டே இருக்குமா, எப்படி கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி வீடு வாங்குறதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது தான் அவங்க வாங்குவாங்க. கேட்டிங்களா? இப்படி தான் வந்து சூப்பராக எங்களுடைய ஒரு ஈவினிங் போச்சுது. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய வீட்டை சுற்றியில் உள்ள வீடுகளை. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம இங்கிலாந்தை சுற்றி உள்ள இடங்கள் இது பற்றிலாம் நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து இது இங்கிலாந்தில் உள்ள பிள்ளைங்களை வீடு வாங்குறதுக்காக மட்டும் நான் போடுற வீடியோ இல்லை, உலகத்தில் எல்லாரும் நம்ம வந்து நினச்சி தான் நம்ம செய்கிறது. நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். பாய் பாய். பிள்ளைகள் எப்படி போகுது? ஓ மை காட், இது என்ன வாசம் அடிக்குது, முல்லைப்பூ வாசம். ஆமா, முல்லைப்பூ. இது ஒரு ஜாஸ்மின் ஜாஸ்மினா, ஒரு வகையான ஜாஸ்மின். நல்ல வாசம். செம்ம வாசம் அடிக்குது. அது இந்த வேளாங்கண்ணில எல்லாம் இந்த ஒரு முல்லைப்பூ கிடைக்கும்ல, உங்க அக்கா எனக்கு வாங்கி தந்தா. இது எனக்கு என்ன முல்லைன்னு தெரியும், காட்டு முல்லை. நம்ம ஊர்ல காட்டு முல்லை ஒயிட்டா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும். உலகத்தில் உள்ள தம்பதிகளில் மெயினாக கணவன்மார்களுக்கெல்லாம் ஒரு சீக்கிரத்தை சொல்லித்தர்றேன். 10 பைசா செலவு இல்லாமல் உங்கள் மனைவியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னா, அவங்கள ஒரே குஷிப்படுத்தணும்னா 0 ஃப்ளவரை பிடிக்க கொடுங்க. $1 மில்லியன் வீடு வாங்கி தந்திருக்காரு. நல்ல மனம், அட்டகாசமான மனம். ஐ ஹாப்பி, வெரி ஹாப்பி.